பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு, பருப்பு பைத்த பருப்பு இந்த டம்ளரில், சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி நல்லா ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு சிறுபருப்பு அதான் பைத்த பருப்பு சிறுபருப்பில் இந்த பீர்த்தங்காவை போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டையும் இதுலேயும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூனு மிளகாய் தூள், பெரிய மிளகாய் தூளுங்க போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன்றது ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு தாளிச்சிட வேண்டியதான். போயிடும். அடுத்து பற்ற வச்சாச்சு. எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்குங்க. கடுகு 1/2 ஸ்பூன், அதை என்ன பண்ணி கருவேப்பிலை போட்டுக்குங்க. பூண்டு நல்லா இடித்து போட்டுக்குங்க. ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து போட்டுக்குங்க. சீரகம் இது எதுக்குன்னா செரிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இதில் சின்ன வேலை 10 நிமிஷம் முடிகிற வேலை இது. சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க, பீர்த்தங்காய் கூட்டு ரெடி. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். வாங்க.